ஹாய் ஹலோ ஹார்ட்லி இன்னொரு 20 days இருக்குது ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த 20 daysல 11th hour டிப்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சார் 11th hour டிப்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த சில விஷயங்களை இந்த 20 daysல கொஞ்சம் சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக மினிமம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இது போதும், சரிங்களா? நான் எப்போவுமே டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் மேலே ஒரு இது மாதிரி போட்டிருப்பேன், ஒரு கேப்ஷன் டேக்லைன் போட்டிருப்பேன். இஃப் யூ வாண்ட் டு கெட் டாப் ஸ்கோர் இன் ப்ரிலிம்ஸ் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில் இன் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ப்ரிலிம்ஸை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோர் வேணும்னு அவசியம் இல்லை. ரீசனபிளாக அந்த கட் ஆஃப் என்ன ரேஞ்சுக்குள்ளே வேணுமோ, நீங்கள் ஓபிசியா, ஜென்ரல் கேட்டகரியா, எஸ்சி எஸ்டியா, அது ஒரு சின்ன ஒரு பிளான், அதுக்குள்ளே நம்ம அழகாக ட்ராவல் பண்ணணும். ரொம்ப பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணோம். அப்படி பண்ணனாலே தட் இஸ் குட் அனஃப் டு கிளியர் ப்ரிலிம்ஸ். இன்ஃபேக்ட் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்லேயே த மோஸ்ட் டஃபஸ்ட் பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் தான். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நல்ல ரைட்டிங் அபிலிட்டி, மெயின்ஸ் பண்ணால் சூப்பராக ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற நிறைய கேண்டிடேட்ஸ் விடுறது எங்கன்னா ப்ரிலிம்ஸ் தான். ஃபைன். இப்போது இந்த 11th hourல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, the first and foremost thing is நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ். ஓகே, சப்போஸ் நீங்கள் நம்ம இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது படிக்கிறீங்கன்னா உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் என்ன டெஸ்ட் பேட்ச் என்ன கொடுத்தாங்களோ அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சை மட்டும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் 4-5 இன்ஸ்டிடியூட்டு ஃப்ரீயாக கிடைக்கிது டவுன்லோடு பண்ணி எல்லாத்தையும் பண்ணாதீங்க. யூ வில் பி வேஸ்டிங் டைம், சரிங்களா? ஸோ ரிவைசிங் த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் necessary explanations and the relevant. இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா நியூஸ் லிங்க்ஸ் கொடுத்துருவோம். இப்போ நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன்னா அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸோட லிங்க்கையே வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கையில் கொடுத்துருவேன். லெட் தம் கோ த்ரூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னென்னா அந்த ரெலவெண்ட் லிங்க்ஸோட ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கேட்குற கொஸ்டினை தாண்டி கொஞ்சம் அப்நார்மலாக அந்த ரவுட்டா பைக் கேஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. அந்த கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியாவில் அவைலபிள் இல்லை. பட் ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கலில் இருந்தது. அந்த லிங்க் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி இருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ எப்போவுமே அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் லிங்க்ஸ் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எனக்கு மற்ற டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரியல, பட் நம்ம டெஸ்ட் பேட்ச் படித்தா லாஸ்ட் இயர் அரௌண்ட் 27 கொஸ்டின்ஸ் டைரெக்டாகவே வந்தது. இன்னும் கொஞ்சம் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் சேர்த்தா 30-35 கொஸ்டின்ஸ் கிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் மினிமம் ஒரு 20+ கொஸ்டின்ஸ் டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ கம்பைன் பண்ணி வர்றதுக்கு ஹைலி ஸ்கோப் இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ரெகுலராக பாலிட்டி, மாடர்ன் இந்தியாலாம் படிச்சிருப்பீங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக இது இல்லாமல் நான் சில சோர்ஸ் சொல்கிறேன். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸில் +1 பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த பேசிக் கான்செப்ட்ஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ரைட்ஸு, அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் அப்புறம் பேசிக் ஐடியாலஜிஸ் ஃபுல்லாக ஒரு தடவை படிங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்தியன் பாலிட்டியிலேருந்து வர்ற நிறைய கொஸ்டின்ஸ் கான்செப்ஷுவலாக கேட்குறாங்க. அந்த கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணுன்னா அந்த பேசிக் கீ கான்செப்ட்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். +1 பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் நெசசரிலி யூ மஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ், வாட் எவர் பி யுவர் ஆப்ஷனல், சரிங்களா? அது ஒன்று. அதுக்கு அடுத்தது இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட ரெகுலர் டெக்ஸ்ட் புக்ஸை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 20 years ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அண்ட் ஈவன் வித் சிசாட்டோட, அதாவது பழைய மாடலில் வந்து மென்டல் எபிலிட்டின்னு இருக்கும், பழைய பேட்டர்ன் ஆஃப் ப்ரிலிம்ஸ் பேப்பர்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸை ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு போயிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணுற ரெகுலர் ஒர்க்கை தாண்டின ஒரு ஒர்க், சரிங்களா? இது வந்து டெஃபினட்டாக யூ மஸ்ட் டூ இட். மறந்துடாங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். கீ கான்செப்ட்ஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் +1 தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், அதுக்கப்புறம் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், ரைட்? அண்ட் லாஸ்ட் 20 years, ரைட்? ஃபைன். வித் அந்த மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம்ஸோட ஒரு தடவை நீங்கள் டெஃபினட்டாக பண்ணணும். ஃபைன். அதுக்கப்புறம் இப்போ வந்து
ஓகே, நிறைய பேர்கிட்ட இருக்காது. பழைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோஷியாலஜி ப்ரிலிமினரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த கோர் ஃபிலாசபின்னு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேட்டிவான கொஷின்ஸ் எல்லாமே இப்போ ரீசன்ட் இயர்ஸில் வர ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிலிம்ஸில் டெஃபினட்டாக ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பழைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோஷியாலஜி ப்ரிலிம்ஸ்லேருந்து எடுத்து போடுறாங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது அதுக்கான ஆக்சசபிலிட்டி இருந்தால் அந்த கொஸ்டின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் நாங்கள் எங்கள் டெஸ்ட் பேட்சில் டெஃபினட்டாக அந்த பழைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோஷியாலஜி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இருக்காது. ஸோ அந்த ஒரு பாலிட்டி சொசைட்டி அண்ட் எஸ்பெஷலி என்னென்னா அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ரைட், சோஷியல் இஷ்யூஸ் பேஸ்டு டெஃபினட்டாக ஒரு 1 or 2 கொஸ்டின் ஷோர்ட்டாக வருது. சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் மினிமமாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபைன். இது நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச்லேயே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றி ஒன்றும் வரிஸ் இல்லை. பட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இது முடிஞ்சால் இந்த ஒரு சின்ன ஒர்க் பண்ணிக்கோங்க டெஃபினட்டாக. ஏன்னா நிறைய கொஸ்டின் வெர்பாட்டிமாக ரிப்பீட் ஆகிருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. பட் பிகாஸ் நாங்கள் வந்து முன்னாடி இருந்து படிச்சிருக்கோம். நாங்கள் முன்னாடி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன், சோஷியாலஜி ஃபிலிம்ஸ் எழுதியிருக்கேன். சில கொஸ்டின் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வெர்பாட்டிமாக பழைய கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? ஸோ இது ஒன்று நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸில். அட்லீஸ்ட் என்னோடய இது என்னென்னா ஒரு 15லேருந்து 25 வரைக்கும் லைட்டாக ஒரு வேரியேஷனோட இன்க்ளூடிங் பேசிக் ஜியாகிரஃபி அண்ட் அட்மாஸ்பியர், கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் சேர்த்தே நான் சொல்கிறேன். ஒரு 15 or 25 மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்விரான்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஷுட் நாட் நெக்லெக்ட். அதை வந்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் சயின்டிஃபிக்கான சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். பட் ஸ்டில் அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இஃப் ஐ எம் ரைட்டில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எமிட்ஸ் பென்சீன் ஆர் கண்டெய்ன்ஸ் பென்சீன் ஆர் பென்சீன் பேஸ்ட் காம்பவுண்ட்ஸ்னு ஒரு 4-5 சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க சம்திங். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அப்ளிகேட்டிவான கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிளாஸில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன், அதே சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டெய்ன்ஸ் பென்சோபைரின்? 1 grilled chicken, 2 dosas, 3 cigarette smoke அப்படின்னு ஒரு 3 கொடுத்துருந்து நான் கிளாஸில் சும்மா ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். இப்போ என்னென்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேசிக்கலாக எனி டீப்லி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வில் நெசசரிலி ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் பென்சோபைரின் அப்படிங்கிறது பேசிக். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன லாஜிக் தான். இப்போ வந்து நம்ம வந்து பென்சோபைரின் பற்றி ஃபுல்லாக படித்து ஃபுல்லாக அப்படி தெரியலனாப்ப ஓகே இதெல்லாம் டீப்லி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் பென்சோபைரின் இருக்குது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ வேணும். சரிங்களா? என்விரான்மெண்ட்டில் டெஃபினட்டாக அந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ், சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ், எமிட்டர்ஸ் அந்த மாதிரி டெஃபினட்டாக ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் வருது. என்விரான்மெண்ட்டில் இன்னொரு ட்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்னால் அனிமல்ஸ். பட் இது கொஞ்சம் ட்ரையான ஏரியா தான். எண்டமிக் டு இந்தியா இல்லது என்டேஞ்சர்டு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் அதுவும் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர் பேஸ்டாக தான் அதிகமாக வருது. அது நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே அது போதும், ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்விரான்மெண்ட்டு டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா பேசிக்காக அது மாதிரி இப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால் நமக்கு என்னென்னு தெரியும். ஆனால் அதில் சின்னதாக ஒரு ரைடர் வைப்பான். ஷார்ட் வேவ் லென்த் ஐஆர் ரேடியேஷன், லாங் வேவ் லென்த் ஐஆர் ரேடியேஷன், ஷார்ட் வேவ் லென்த் யூவி ரேடியேஷன், லாங் வேவ் லென்த், அது கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் கொடுப்போம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது. அங்கே நம்ம மாட்டிப்போம். நமக்கு ஜென்ரலாக ஐஆர்னு தெரியும், இல்லை யூவின்னு தெரியும். ஆனால் இங்கே லைட்டாக அந்த வேவ் லென்த்து ஃப்ரீக்வன்சி லைட்டாக மாற்றினா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பேசிக் சயின்ஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். சரிங்களா? ஃபைன். அதுக்கு அடுத்தது எப்போவுமே என்ன சொல்ல எவர் கிரீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் இந்தியா அண்ட் இந்தியன் பாலிட்டி இது 2 தரவாக தெரிஞ்சால் ஒரு 30-35 கொஸ்டின் அசால்ட்டாக அடிக்கலாம். மினிமம் 25 அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மாடர்ன் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, என்விரான்மெண்ட் மட்டும் சாலிடாக நல்லா பண்ணிங்கன்னா ஒரு 40-45 கொஸ்டின்ஸ் அசால்ட்டாக அடிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு 10-12 கொஸ்டின்ஸ் இருந்தாலே ப்ரிலிம்ஸ் மினிமம் கட் ஆஃப் வந்து ஈஸியாக
த்ரூ பண்ணிடலாம். அந்த இன்னொரு 10-12 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஏன்ஷியன் மிடிவல் ஜியாகிரஃபி இதெல்லாம் இருக்குது. பட் ஏன்ஷியன் மிடிவல்லாம் கொஞ்சம் ட்ரை தான். ஆனால் ஏன்ஷியன் மிடிவலில் நான் சொல்கிற சில சாப்டர்ஸ் மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்துட்டு போங்க. புத்திசம், ஜெயினிசம், ஏன்ஷியன் மிடிவலில் புத்திசம், ஜெயினிசம், அப்புறம் வந்து ஹராப்பன் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் குப்தாஸ்லேயும் முகல்ஸ்லேயும் மெயினாக அந்த ஆர்கிடெக்சர், அப்புறம் இம்பார்ட்டண்ட் ரிஃபார்ம்ஸ், அந்த டெல்லி சுல்தானேட்டில் குட்டி குட்டி இம்பார்ட்டண்ட் ரிஃபார்ம்ஸ் வரும். அலாவுதீன் கில்ஜி, ஃபெரோஸ் ஷா துக்ளக், முகமது பின் துக்ளக், அவங்க பண்ண குட்டி குட்டி ரிஃபார்ம்ஸ், குட்டி குட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேக்சுவல் ஏரியாஸ் இதை கொஞ்சம் கவர் பண்ணாலே ஏன்ஷியன் மிடிவல்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வரும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஏன்ஷியன் மிடிவல் கொஞ்சம் ட்ரை தான். ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி புத்திசம், ஜெயினிசம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துருங்க. அப்புறம் இடையில இந்த பக்திசம், சுஃபிசம், பக்தி மூமெண்ட், சுஃபீஸ் மூமெண்ட் அது ஒன்று பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த குப்தாஸும் முகல்ஸ் மட்டுமாவது மினிமமாக இதுக்கு மட்டுமாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டுட்டு போனீங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹராப்பன் வேலி சிவிலைசேஷன் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரிக்வேதிக், லேட்டர் வேதிக் கூட ஓகே, அது பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. பட் அந்த 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபின்னு இருக்கு, அது ஒரு சாப்டர், அது ஒன்று மட்டும். ஸோ இந்த செலக்டிவாக சில நான் சொன்ன சாப்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே தட் இஸ் குட் அனஃப். ஸோ மினிமம் பேசிக்காக நீங்கள் இது பண்ணினாலே ஒரு 100லேருந்து 120க்குள்ளே கட் ஆஃப் சரிங்களா. ப்ரொவைடட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கா இல்லை டஃப்பாக இருக்கான்றது தட் இஸ் வேரியபிள். பட் ஸ்டில் ஒரு 100-120ங்கிற ரேஞ்ச் டிபெண்டிங் ஆன் யுவர் கம்யூனிட்டி. இப்போ ஜென்ரல் கேட்டகரினா ஒரு 105 to 110ங்கிறது ரொம்ப சேஃப். ஓபிசியா ஒரு 100 to 105 or 107 கொஞ்சம் சேஃப். எஸ்சி எஸ்டியா ஒரு 97, 95, 94 அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரேஞ்ச் ரைட். ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்னா இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ பேசிக்காக சிம்பிளாக ஒரு சின்ன ரேஞ்ச் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். எல்லாருக்குமே சில ஏரியாஸ் வீக்காக இருக்கும், சில ஏரியாஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க ஏரியாஸை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீக்காக இருக்க ஏரியாஸை ஸ்ட்ராங் பண்ணுறோம், ஸ்ட்ராங்காக இருக்க ஏரியாஸை வீக் ஆகிடும். அது எப்போவுமே 11th மினிட்டில் 11th ஹவரில் பண்ணக்கூடாது. இந்த 20 டேஸில் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்ட்ராங்காக இருக்க ஏரியாஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள் ரைட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மினிமம் பேசிக் திங்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு மேஜராக எல்லோரும் கேட்குறேன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜென்ரல் சயின்ஸில் மெயினாக நான் சொல்கிற சில சாப்டர்ஸ் மட்டும் பாருங்கள். சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி, லைட்டு, ஃபிசிக்ஸில். அதுக்கப்புறம் பயாலஜியில் எடுத்திங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் பிளான்ட்ஸு. மார்ஃபாலஜி ஆஃப் பிளான்ட்ஸ் எடுத்திங்கன்னா மெயினாக ரூட்ஸ் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன், லீஃப் மாடிஃபிகேஷன், அதனோட பேசிக் அப்ளிகேட்டிவ், அந்த சின்ன சின்ன நம்ம டே டு லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியான அந்த ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ். இப்போ ஜெனட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பயோடெக்னாலஜி இந்த ரிலேட்டட் மெயினாக நீங்கள் பயாலஜிக்குள்ளே இது அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபிசியாலஜியில் பேசிக் டைஜஷன், நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேஷன், ஹார்ட்டு, நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் இந்த சாப்டர் ஹியூமன் ஃபிசியாலஜி சாப்டர். அட்லீஸ்ட் மினிமம் பேசிக் ஜென்ரல் சயின்ஸில் இது மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வர டெக்னாலஜிஸ், இப்போ CRISPR, Cas9, ஜீன் எடிட்டிங் ரைட், அப்புறம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வர டெக்னாலஜிக்கல் திங்ஸ். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஜென்ரல் சயின்ஸ் ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இது மேக்ஸிமம் நம்ம டெஸ்ட் பேட்சில் எல்லாமே கவரேஜ் கொடுத்துருக்கோம் வைடாகவே. ஸோ இந்த இது நீங்கள் மினிமம் பேசிக்காக பண்ணுங்கள். டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு திஸ் வில் பி சஃபிஷியன்ட் எனஃப் சரிங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா CSAT மினிமம் குவாலிஃபையிங் தானே ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் நான் மென்ஷனில் படித்தவங்களே ஜிஎஸில் 120, 110 கட் ஆஃப்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் CSATல ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ CSAT மினிமம் குவாலிஃபைங்னா கூட யூ கேன் நாட் டேக் இட் லைட்டர். ஸோ CSAT இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் நவடேஸ் பிகாஸ் கொஸ்டின்ஸோட ட்ரெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லாவே யோசிக்க வைக்கிறாங்க. பட் சிம்பிளாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, போன வருஷம் CSATல
என்னை பொறுத்தவரை கொஸ்டின் பேப்பர் டஃப் கிடையாது. பட் ஆனால் நல்ல கேண்டிடேட்ஸு சிசாட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ரீசன் என்னென்னா அவங்க அந்த டைமென்ஷனில் யோசிக்கிற அளவுக்கு மைண்டை ஷார்பன் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஸோ சிசாட்டில் கொஞ்சம் வெரைட்டி பார்த்துக்குங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன் சிசாட்டில் அதிகமாக டிபெண்டபிள் என்னென்னா குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங் தான். ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன் வந்து இப்படி தான் கேட்டாந்தி வால் மாதிரி தான். சில நேரம் நம்ம நினைக்கிற கரெக்டாகிடும், சில நேரம் நம்ம நினைக்கிற கரெக்ட் ஆகாது. ஏன்னா வாட் இஸ் த இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த பேசேஜ், அந்த மாதிரி வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த பேசேஜ், வாட் டஸ் ஆத்தர் கன்வே இன் திஸ், அந்த மாதிரி கேட்கும்போது சில நேரம் ரெண்டு ஆப்ஷன் தான் அட்லீஸ்ட் ஒரு மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி தெரியும். கடைசியில் அவங்க கொடுக்குற கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக டிபெண்ட் பண்ண வேண்டியது சிசாட்டில் வந்து குவான்ட்ஸ் ரீசனிங் தான். ஏன்னா அதை நம்ம ஷியோர் ஷார்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஹாலை விட்டு வெளியில் வரலாம். சரிங்களா? ஐ டோன்ட் சே நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்ல, பண்ணுங்கள். பட் ஆனால் குவான்ட்ஸ் ரீசனிங்கை அதிகமாக டிபெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ சிசாட்டுமே வந்து நீங்கள் ரொம்ப லைட்டராக எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி நான் மேக்ஸ் நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் சிசாட்டை கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம கிளாஸில் கொடுத்த நோட்ஸ், நம்ம கிளாஸில் நம்ம கொடுத்த புக்ஸ் இதெல்லாமே பேசிக்காக படிச்சிங்கனாலே மினிமம் சிசாட் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பட் ஸ்டில் யூ நீட் டு பி வெரி காஷியஸ். ஏன்னா சிசாட் வந்து நிறைய நேரம் நம்ம ஈஸின்னு நினச்சி போய் தான் கவுத்தி விட்டுறது. நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் போன வருஷம் மிஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ மைண்டட் ப்ரிலிம்ஸ் இஸ் தி மோஸ்ட் டஃபஸ்ட் பார்ட் அண்ட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். You should be very calculative, right? And you should be very specific. You should be very specific. சரிங்களா? இந்த சயின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் நான் அட்டன் பண்ணுறேங்கிற மைண்ட் செட்டை தூக்கிட்டு 60, 69, 70 கொஸ்டின். நான் எப்போவுமே என்ன சொன்னால் ப்ரிலிம்ஸ் பேப்பரில் 75லேருந்து 80 கொஸ்டின் ஐடியலி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 80க்கு மேலே தாண்டுறது கொஞ்சம் ரிஸ்கி. ப்ரொவைடட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் 80க்கு மேலே தாண்டலாம். 80 அட்டன் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 81 அந்த மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 தப்பாயிட்டால் கூட யூ வில் பி சேஃப். சரிங்களா? ஸோ எப்போவுமே அந்த ஒரு கால்குலேட்டிவ் இது வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். டோன்ட் அட்டெம்ப்ட் டூ மெனி கொஸ்டின்ஸ். சில வீடியோஸ் சில யூடியூப் சேனல்ஸில் இதில் நான் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து நீங்கள் நிறைய அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் ஹைலி ரிஸ்கி. சரிங்களா? ரொம்ப கால்குலேட்டிவாக தான் நம்ம பிஹேவ் பண்ண முடியும். பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங் வேறு இருக்குது. ஏன்னா ஒரு கொஸ்டின் ஒரு பாயிண்டில் அப்படிங்க 0.3 0.63 எப்படி போனாலும் யூ வில் பி லூசிங் இட். சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. மினிமைஸ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் ஆஃப் அட்டெண்டிங் த கொஸ்டின்ஸ். ரொம்ப எடுத்து நான் 90 அட்டன் பண்ணுறேன் 95 அட்டன் பண்ணுறேன்னு பண்ணாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருக்குது சான்ஸே இல்லை அப்படின்னா போகலாம். பட் அது எகெயின் லைக் வேண்டாம், அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். சரிங்களா? ஒரு 80-82 கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே சேஃபாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பிளைண்டாக இருக்க கொஸ்டின்ஸை எப்போவுமே அட்டன் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபைன், தட்ஸ் இட். சரி, அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஜென்ரலாக பசங்க இந்த எக்கனாமிக் சர்வே இந்தியா இயர் புக் நிறையா படிப்பாங்க. பட் என்னை பொறுத்து அது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் மை பாயிண்ட். சரிங்களா? எக்கனாமிக் சர்வே அண்ட் இந்தியா இயர் புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க வேண்டாம். ப்ரொவைடட் நீங்கள் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா நாட் அ பிக் இஷ்யூ. சரிங்களா? ஆனால் எக்கனாமிக்ஸ் இல்லை வேணால் சில சாப்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி சில டாபிக்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் இனிஷியேட்டிவ்ஸ் அந்த மாதிரி டாபிக்ஸ் எக்கனாமிக் சர்வேயில். இந்தியா இயர் புக்கில் என்னென்னா அந்த பின்னாடி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்னு ஒரு ஸ்டேட்ஸ் பற்றி போட்டிருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி. அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக அந்த ஃபேக்சுவல் ஜியாகிரஃபி கிடைக்கும். அது ஒன்று பார்க்கலாம். அப்புறம் இந்தியா இயர் புக்கில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு சாப்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட் அப்படின்னு இருக்கும், ஒரு டேர்ம் இருக்கும். நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கனெக்டட் வித் தீஸ் இது பிரிட் அப்படின்னு பழைய யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் கொஸ்டினே இருக்குது. ஸோ அந்த பிரிட்டுங்கிற என்னென்னா அந்த ரேடியோ ஐசோடோப் டெக்னாலஜி ரிலேட்டடாக அந்த மாதிரி சில நேரம் அந்த காமினி அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட நேம்ஸ் அந்த மாதிரி சில குட்டி குட்டியாக சில இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சாப்டர் படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியா புக்கில் நீங்கள் அதிகமாக டிபெண்ட் பண்ணி போகணுன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த
ரொம்ப இது இல்லை, பட் ஸ்டில் அந்த பிரசிடென்ட், எலெக்ஷன் கமிஷனர், ஃபஸ்ட்டு செகண்ட், லாங்கஸ்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்சுவல் ஏரியாஸ்லாம் இருக்கும் இந்தியா புக்கில். அது ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போங்க. அதர்வைஸ் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்கனாமிக் சர்வேயும் இந்தியா இயர் புக்கும் ரொம்ப டைம் பண்ணி இறங்கி பண்ண வேண்டாம், சரிங்களா. அண்ட் எக்கனாமிக் சர்வே மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளே டெஸ்ட் பேட்சில் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ப்ராடாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே ஃபைன், தட்ஸ் எண்ட் ஆஃப், சரிங்களா. சரி, அப்புறம் இன்னொரு இது என்னென்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் வந்து மினிமம் ஒரு 18 months நாங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து அக்டோபர்னாக்க நீங்கள் அக்டோபர்லேருந்து முன்னாடி ஒரு 18 months கவரேஜ் பார்க்கணும் ஜென்ரலாக, சரிங்களா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேயுமே எகெயின் என்னென்னா ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. 12-18 மாதம் கரண்ட் அஃபேர் எடிஷன் அப்படிங்கிறவே ரொம்ப பைலப் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நான் சொன்ன சில ஏரியாஸ் இருக்குல்ல, லைக் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு மாடர்ன் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், சயின்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பிக் பண்ணி போனீங்கன்னா ஓகே தான். கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் நீங்கள் மேஜராக என்ன பண்ணணும்னா, கிரைசிஸ் ரிடன் ரீஜன்ஸ் வேர்ல்டில் இருக்கும்ல, இஸ்ரேல், பாலஸ்தீனா, அந்த காசா ஸ்ட்ரிப்பு, வெஸ்ட் பேங்க்கு, சிரியா, டர்க்கி, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக கிரைசிஸ் ரிடன் ரீஜன்ஸ் வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ்லாம், அதில் குட்டி குட்டியாக மேப் ஏரியாஸ் இல்லாட்டி மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி ஐடென்டிஃபை தி கரெக்ட் பேர்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் அது கொஞ்சம் நீங்கள் பிக் பண்ணலாம். வேர்ல்டு பாலிட்டிக்ஸ், வேர்ல்டு கிரைசிஸ் ரிடன் ரீஜன், அப்புறம் இந்த சவுத் சைனா சி, அதில் குட்டி குட்டியாக ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்தந்த ஐலாண்ட் இந்தந்த லைக் கண்ட்ரிஸ்க்கு இடையில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸில் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுங்க, சரிங்களா. ரொம்ப ஃபேக்சுவலாக இந்த ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, அதுக்கு அவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அவார்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இந்தியா ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது இந்தியாவுக்கு சிக்னிஃபிகண்ட் பார்க்கலாம், அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒலிம்பிக் நடந்திருக்கு. ஒலிம்பிக்கில் வந்து எகெயின் என்ன, இந்தியாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஒலிம்பிக் அது கொஞ்சம் பார்க்கலாம். அதில் ஏதாவது 1 or 2 ஃபேக்சுவல் 1 or 2 ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு ஸ்கோப்ஃபுல்லான ஒரு ஏரியா ஒலிம்பிக், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற ஈவெண்ட்ஸை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் வேர்ல்டில் நான் சொன்ன மாதிரி அந்த மேப்பு, சரிங்களா. அகெயின் ஜியாகிரஃபிலையுமே இந்த என்வரான்மெண்ட்லேயும் இந்த பார்க் எப்போவுமே ஒரு கொஸ்டின் வரும். அது எப்படின்னா வேர் இஸ் திஸ் பார்க்னு வரலாம், இல்லாட்டி மேட்ச் ஃபாலோயிங் கரெக்ட் பேர்ஸில் இந்த பார்க்கு ஸ்டேட் அந்த மாதிரி வரும். அது டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட்டு. அது எகெயின் அந்த என்வரான்மெண்ட் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இஃப் ஐ எம் ரைட், இட் வாஸ் இன் 2017 நினைக்கிறேன் ப்ரிலிம்ஸில். வேர் இஸ் 5K செஞ்சுரி, அதாவது PHAUIKE டைகர் ரிசர்வ் அப்படின்னு ஒரு கொஸ்டினை 4 ஸ்டேட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். நம்ம டெஸ்ட் பேட்சில் வேர் இஸ் பக்கே டைகர் ரிசர்வ்னு நம்ம கேட்டிருக்கோம் அதே கொஸ்டின். ஆனால் PAKKE பக்கேன்றது அங்கே வந்து PHAUIKன்னு கொடுத்துட்டாங்க. 2 ஒன்று தான். பட் ஆனால் அது நிறைய பேருக்கு ரிலேட் பண்ண முடியலை, நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன என்ன சொல்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன இது வரும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணோம். பட் அதெல்லாம் ரொம்ப ஸ்கோரபிள் ஏரியாஸ், சரிங்களா. ஸோ இது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டாக அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எக்கானமியில் நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டிய சாப்டர்னா மணி அண்ட் பேங்கிங், எக்ஸ்டர்னல் செக்டாரில் ரொம்ப கிளியராக அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் கரண்ட் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, எதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும், எதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும், அந்த குட்டி குட்டியாக நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ், அந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் கன்வெர்ட்டபிலிட்டி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அப்புறம் இந்த வேர்ல்டு எக்கானமி எடுத்திங்கன்னா அந்த வேர்ல்டு பேங்க்கு IMF ரிலேட்டடாக சில டேர்ம்ஸ்லாம் வரும். SDR, பேப்பர் கோல்டு, அப்புறம் எதெல்லாம் அந்த வேர்ல்டு பேங்க்குள்ளே வரும். அப்புறம் அந்த ரிப்போர்ட்ஸ், வேர்ல்டு பேங்க் என்ன ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, IMF என்ன ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்பெசிஃபிக்காக இந்த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் WTOவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்சிடிஸ் இருக்கும், கிரீன் பாக்ஸ் சப்சிடிஸ், ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ், ப்ளூ பாக்ஸ் சப்சிடிஸ், அதெல்லாம் கொஞ்சம் எப்போவுமே ஹாட்டானது தான். ஆனால் அதே கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் SSM மெஷர்ஸ், WTOவில் SSM மெஷர்ஸ், ஸ்பெஷல் சேஃப்கார்ட் மெக்கானிசம், அது ரொம்ப பேசிக்காக டம்பிங் டியூட்டி, ரைட். அப்புறம் ஆன்டி டம்பிங் டியூட்டி, கவுண்டர் வெயிலிங் மெஷர்ஸ், சேஃப்கார்ட் டியூட்டி, பேசிக்காக இதுக்கான டிஃபரன்சஸ், சரிங்களா. அந்த ஏரியா கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் எக்கானமியில் கொஞ்சம் பொட்டென்ஷியலான சில ஏரியாஸ், சரிங்களா.
அப்புறம் இப்போ ரீசெண்டாக என்னென்னா அந்த எக்கானமியில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இப்போ ரீசெண்டாக ரிப்பீட்டடாக கேட்குறேன்னா காஸ்ட் அனாலிசிஸ். எக்கனாமிக் காஸ்ட்னா என்ன, ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், இம்ப்ளிசிட் காஸ்ட், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், சோஷியல் காஸ்ட், ரைட்? இந்த டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் கேட்குறாங்க. ஸோ இது நான் எவரி இயர் நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு எக்கானமியில், அது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் வந்து மேப் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியாக மேப் ரீடிங் படிக்கிறோட நான் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணுங்கள். அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், லடாக், இந்த 3 பெல்ட் எடுத்துக்கோங்க. இந்த அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப்பு, லடாக்லாம் வந்து குட்டி குட்டி ஐலாண்ட்ஸாக இருக்கும். அந்தமானில் இந்த சவுத்து டு நார்த்து, நார்த்து டு சவுத்து, அந்த மாதிரி லடாக்கில் நார்த்து டு சவுத்து. அது இப்போ லடாக்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நியூஸில் அடிபடுற ஐட்டம். ஸோ இந்த 3 ஜோன் கரெக்டாக பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த அந்தமான் நிக்கோபார் வந்து மேப்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஐலாண்ட் நேம்ஸ்லாம், ட்ரீ ஐலாண்டு, இன்டர்வியூ ஐலாண்டு, அது மாதிரி குட்டி குட்டி ஐலாண்ட் நேம்ஸ் எல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் மேப் பாருங்கள். நீங்கள் ஜாகிரஃபி பேசிக்காக அந்த இந்தியா ஏர் புக்கில் பின்னாடி ஃபேக்ட்ஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு அந்த இது கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மேலே ஹிமாலயாஸில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்கும். நார்த்து டு சவுத்து, ஈஸ்ட் டு வெஸ்ட், அந்த மாதிரி அந்த ரேஞ்சஸ் கொஞ்சம் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே ரிவர்ஸ், எப்போவுமே இந்த பெனின்சுலா ரிவர்ஸ், ஹிமாலயன் ரிவர்ஸ், அந்த ரிவர்ஸு, அதனோட ஆரிஜின் பிளேசஸ், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக ரிப்பீட்டடாக கேட்குற ரொம்ப ஒரு கன்வென்ஷனலான கொஸ்டின். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஜாகிரஃபியுமே கொஞ்சம் என்வரான்மெண்ட் லிங்க்டாக போகிற மாதிரி கொஸ்டின்ஸாக அதிகமாக வருது. அப்புறம் கிளைமேட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அதில் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட், தூந்திரா கிளைமேட், மெடிட்டேரியன் கிளைமேட், சுந்தர்பான் மெடிட்டேரியன் கிளைமேட், சைனா டைப் கிளைமேட், பிரிட்டிஷ் டைப் கிளைமேட், அந்த ஒரு கிளைமேட்டுக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த எல்னினோ, லானினோ, எல்னினோ மொடோக்கி, அதனோட இம்பேக்ட், இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் ஜாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட். ஜாகிரஃபியில் இந்த மைன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஹெவியாக நிறையா மைன்ஸு, லொக்கேஷன்ஸ்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் அதில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இது பாருங்கள். அதுக்கப்புறம் ஜாகிரஃபிலேருந்து சாயில்ஸ், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸு, அந்த சாயில்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த சாயில்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ரிலேட்டட் சாயில்ஸ் சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கேட்பாங்க. இப்போது மேஜராக என்னென்னா காட்டன், காஃபி, டீ, ரைட், ரைஸ், கொஞ்சம் அந்த மெயினாக கேஷ் கிராப்ஸ் அண்ட் கமர்ஷியல் கிராப்ஸுக்கு தான் அதிகமாக கிளைமேட் கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. அதனால் அதுக்கு மட்டுமாவது அட்லீஸ்ட் பேசிக்காக என்னென்ன கிளைமேட் கண்டிஷன்ஸ் எசென்ஷியல் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரே விஷயங்க, நீங்கள் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியில் வரும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக வெளியில் வரணும், மறந்துடாதீங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது சேஃபாக அப்ளை பண்ணணும். 80 to 82 மேக்ஸிமமாக அட்டன் பண்ணலாம், இல்லை 75, 76லேயே முடிக்கலாம். ஆனால் 65, 68 விட்டுட்டு வராதிங்க. சில பேர் என்னன்னா கரெக்டாக 65, 66 அட்டன் பண்ணியிருப்பாங்க. சார் 10 தப்பாகிடும், பரவாயில்ல தப்பிச்சிடும் அப்படி வருவாங்க. அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். ஒரு 73 to 78 ரொம்ப ஐடியல், இன்னும் கொஞ்சம் 82 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ வெளியில் வரும்போது ஒரு 10, 15 தப்பாயிடும்ன்றதும் கிளியராக வச்சுக்கோங்க, ரைட்? அதில் ஒன்றும் இல்லை. பட் இந்த ரேஞ்சை தாண்டி அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் திஸ் வே ஆர் தட் கேட்டாந்தி வாழ் மாதிரி மாட்டிப்பீங்க. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஐடியலாக அந்த ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்க. பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங் சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சிசெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டீங்க. டெஃபினட்டாக அது உங்களை பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொடுக்கும்.